டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை. தேவனை தரிசிக்கும்படி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14. வருட இறுதியில்தானே கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களை மூடிக்கொள்ளட்டும். அவருடைய கரங்கள் உங்களை அரவணைக்கட்டும். அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த நாட்கள் நாம் சுத்திகரிக்கப்படும் நாட்கள். கரைதிரை என ஒன்றுமில்லாதபடிக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தும் நாட்கள். புத்தாண்டில் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கும் பரிசுத்தம் மிகவும் அவசியம். பரிசுத்தமுள்ள தேவன் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி உங்களோடு பேசுவார். கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் மிக மிக அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் நீங்கள் தேவனை பார்க்கக்கூடாதபடி அது ஒரு தடுப்பு சுவராகிவிடும். துன்மார்க்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களால் ஒருபோதும் தேவனை தரிசிக்க இயலாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. பணம் இல்லாவிட்டாலும் படிப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பேர் புகழ் ஒன்றும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பரிசுத்தம் உங்களில் காணப்படுமானால் நிச்சயம் தேவனை தரிசிப்பீர்கள். அக்காலத்திலே ராஜாவின் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் கல்யாண உடை மிகவும் அவசியம். சுயநீதியாகிய கந்தல் வஸ்திரங்களை தரித்து ராஜாவின் விருந்திலே பங்கு பெற முடியாது. அதுபோலவே பரலோகத்தில் பிரவேசிக்க பரிசுத்தமாகிய வஸ்திரம் மிகவும் தேவை. துதியின் உடை தேவை. இரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்காமல் தேவனை தரிசிப்பது எப்படி? ஆகவே பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். சிருஷ்டிப்பிலே ஆதாம் ஏவாளை பரிசுத்தமான மகிமை மூடியிருந்தது. பாவம் அவர்கள் வாழ்க்கையில் பிரவேசித்த போது தேவனை தரிசிக்க முடியாமல் நாணமுற்று விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2. ஆகவே பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். தேவன் வெறுக்கிற பாவம், அக்கிரமம் போன்ற எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்கள். ஏனோக் மற்றும் நோவா போன்ற பக்தர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள். ஆதியாகமம் 5:24 மற்றும் 6:9. அப்ரஹாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். யாக்கோபு 2:23. கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். யாத்ராகமம் 33:11. அவர்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுத்தார்கள் என்பதே இதன் காரணம். தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் தேவனை சந்திப்பதும் அவரை தரிசித்து அவருடைய பாதத்தில் தரித்திருப்பதும் உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்குள் வழிநடத்தி செல்லும். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். சங்கீதம் 63:2.